நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அவரை நெருங்கி நாம் சேர வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய எதிராளியாகிய சாத்தான், அவனுடைய தந்திரங்கள் என்ன, அவன் இப்படியெல்லாம் நம்மை தேவனை விட்டு பிரிப்பான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். இட் இஸ் அ பேட்டில் ஃபீல்ட். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பிளே கிரவுண்ட், இட் இஸ் அ பேட்டில் ஃபீல்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விளையாட்டு களம் அல்லது விளையாட்டு மைதானம் அல்ல, அது ஒரு போராட்ட களம். எபேசியரிலே நாம் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்திலே, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம், ஆம், அங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த போராட்டத்தை சந்திக்கிறவனா இருக்கிறான். அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி எல்லாம் சாத்தானை குறிக்கிறதா இருக்கிறது. அதற்கு முந்தின வசனத்திலே சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் பவுலோடு கூட சேர்ந்து நாம் சொல்ல முடியுமா? சாத்தானுடைய தந்திரங்களை நான் அறிந்திருக்கிறேன். அவன் எப்படியெல்லாம் விசுவாசியை தாக்குவான், எப்படியெல்லாம் என்னை தாக்குவான், எப்படியெல்லாம் குடும்பத்தை தாக்குவான், எப்படியெல்லாம் சபையை அவன் தாக்குவான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அவனுக்கு விரோதமாக நாம் திறனுள்ளவர்களாய் நாம் போராடி ஜெயிக்க முடியும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சாத்தானை அவர் சிலுவையிலே தோற்கடித்து விட்டார். அவன் தலையை நசுக்கி விட்டார். நாம் போராட வேண்டியது வாளோடு தான். ஆகவே நமக்கு எளிமையான ஒரு வேலையை அவர் வைத்து சென்றிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு. ஏற்கனவே ஒரு முடிந்த ஒரு யுத்தம், அதைத்தான் இப்பொழுது நாம் செய்கிறோம். அந்த யுத்தத்தினுடைய முடிவு நமக்கு தெரியும். நாம் தான் ஜெயம் பெறுகிறவர்கள், சாத்தானை மேற்கொள்ளுகிறவர்கள் என்பது நமக்கு தெரியும். ஆகவே இங்கு சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று பவுல் சொல்லுகிறார். 3 முக்கியமான பணிகளை சாத்தான் செய்கிறான். 3 முக்கியமான பணிகள். அதில் முதலாவது, அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பகுதி, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அவனுடைய பெயர் மோசம் போக்குகிற பிசாசு. ஆங்கில வேதாமத்திலே பார்க்கும்பொழுது, he is the deceiver of the whole world. He is the deceiver of the whole world. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன். ஆகவே அவனுடைய முதலாவது வேலை deceive people of God. உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை எப்படி வஞ்சிக்கலாம் என்பதிலே அவன் குறியா இருக்கிறான். இஸ் a deceiver of the whole world. இரண்டாவது அவனுடைய வேலை நாம் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 10:10 சாத்தானை குறித்து தான் இங்கே வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், சாத்தான் அழிக்கிறவனாய் வருகிறான். இஸ் த டிஸ்ட்ராயர். ஃபர்ஸ்ட் இஸ் அ டிசீவர், செகண்ட் இஸ் அ டிஸ்ட்ராயர். எதை அவன் அழிக்க வருகிறான்? he wants to destroy our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க வருகிறான். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஐக்கியத்தை அழிக்க வருகிறான். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை அழிக்கும்படியாக அவன் வருகிறான். ஒரு சபையில இருக்கக்கூடிய சமாதானத்தை அழிக்கும்படியாக வருகிறான். சபையுடைய வளர்ச்சி அழிக்கும்படியாக வருகிறான். இப்படி எதெல்லாம் தேவனுக்குரிய காரியமா இருக்கிறதோ, தேவனுடைய காரியங்களா இருக்கிறதோ, அதெல்லாம் அழிக்கும்படியாக வருகிறான். இன்றைக்கு நம்முடைய சபையில் உள்ளதான வாலிபர்களுடைய காரியங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது அதிர்ச்சியாக இருக்கிறது.
அவன் எதை அழிக்கிறான் என்றால் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை அழிக்கிறான். நம்முடைய சபையில் வளரக்கூடிய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? வாலிப வயதில் இருக்கும்பொழுது, எனக்கு தேவனை விசுவாசிக்கிறதே கஷ்டமா இருக்கு டேடி, காட் ஒருத்தர் இருக்கிறாருன்னே எனக்கு நம்ப முடியல டேடி. எவ்வளவு ஒரு கிரியை அவன் செய்து விட்டான். காட் இருக்கிறார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஊழியர், அவருடைய மாணவனாக இருந்தார் ஆரம்பத்தில், இப்போது ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். நல்ல தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊழியர் தான். அவர் என்னிடத்தில் ஃபோன் பண்ணும்பொழுது பேசினார், ஐயா என்னுடைய மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்ன விஷயம்? என்னுடைய மகன் டாக்டருக்கு படித்திருக்கிறான், அவன் ஒரு மருத்துவன், ஆனால் என்னாலே தேவனை நம்ப முடியவில்லை என்று சொல்கிறான். தேவன் இருக்கிறார் என்று தேவன் இல்லை என்று சொல்கிறான். அப்பொழுது அவர் தன்னுடைய மகனிடத்தில் சொன்னாராம், தேவன் இல்லை என்ற கன்க்ளூஷனுக்கு நீ வந்துடாத, தேவன் இருக்கிறார் என்று நம்புறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லு நீ என்று அவனுக்கு உதவி செய்கிறார். என்னால் நம்ப முடியவில்லை. எவ்வளவு ஒரு வேலையை சாத்தான் செய்து விட்டான். டிஸ்ட்ராய்ஸ் த ஃபெய்த் தட் காட் எக்ஸிஸ்ட். அதுதான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்று சொல்லி ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசத்தை பலப்படுத்தும், அந்த விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே தேவன் இருக்கிறார் என்கிற முதல் விசுவாசம். அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? சிறு சிறு பிரச்சனை வரும்பொழுது பரவாயில்ல வாப்பா நம்ம ஜெபிக்கலாம் என்று நீங்கள் ஜெபியுங்கள், பிள்ளையோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஜெபிப்பதை அடிக்கடி ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உனக்கு ரொம்ப பாடம் கஷ்டமா இருக்கா, சரி ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அதற்கு அவர்களுக்கு பதில் கிடைக்கும் பொழுது அவருடைய விசுவாசம் வளர்கிறது. சிறு வயதிலே அந்த விசுவாசம் வளர்கிறது. வளர்த்த வேண்டும். நாம் பெற்றோராக இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு. ஏனென்றால் உலகத்திலே அவர்கள் போகும்பொழுது அவிசுவாசம் அவர்களை மேற்கொள்ள பார்க்கிறது. அங்குள்ள சக மாணவர்கள், அவருடைய கருத்துக்கள், அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர்களை பாதிக்கிறது. 6 நாட்கள் அது 5 நாட்கள் பள்ளியிலே 8 மணி நேரம் செலவு கலைகளை எல்லாம் விடுக்க வேண்டியிருக்கிறது. வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேச வேண்டும். பேசி உன்னுடைய நண்பர்கள் என்ன சொன்னார்கள், என்ன பேசினார்கள் என்று நாம் கேட்க வேண்டும். அவர்களுக்குள்ளே நாம் விசுவாச விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் விதைக்கிறதை அறுப்போம் என்று வயிற்றிலே வாசிக்கிறோம். எதை நாம் விதைக்கிறோம் பிள்ளைகளுடைய மனதிலே? கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் இதை நாம் பிள்ளைகளுடைய மனதிலே விதைக்கிறோம். அந்த சாத்தானுடைய விதை தான் நாம் விதைக்கிறோம். சண்டை என்கிற விதை சாத்தானுடைய விதை. கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு மனம் இல்லை என்றால் அது பிள்ளைகளுக்கு நீங்கள் விதைக்கக்கூடிய கெட்ட விதைகள். ஒரு சமாதானம் இல்லாத குடும்பத்தில் பிள்ளைகள் வளரும்போது எப்படி அவர்கள் தேவனை விசுவாசிப்பார்கள்? சமாதானம் சமாதானம் என்று வேதத்தில் சொல்லுவதெல்லாம் வீட்டிலே செல்லாத காசாய் மாறிவிட்டது என்று தானே சொல்லுவார்கள். அவை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் மிகவும் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதற்கு தக்கவாறு நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இரண்டாவதாக, டெவில் இஸ் அ டிஸ்ட்ராயர். பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை அழிக்கிறான். அவர்களுக்குள்ளே தேவன் என்று இருக்கக்கூடிய கருத்தை அழித்து விடுகிறான். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு போராடுகிறார்கள். தேவன் உண்டு என்று என்னால் விசுவாசிக்க முடியவில்லை. எத்தனையோ விஞ்ஞானத்தை படிக்கிறார்கள், சயின்டிபிக் காரியங்களை படிக்கிறார்கள். அவர்களுக்கு இதிலே சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகத்தை நாம் ஒரு காலம் பிள்ளைகளிடத்தில் வளர விடக்கூடாது. மூன்றாவது அவன் செய்யக்கூடிய வேலை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சாத்தான் என்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இஸ் an accuser. இஸ் an accuser, குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறவன். மூன்றாவது வேலையை அவன் செய்கிறான். He accuses God's children before God. தேவனிடத்திலே போய் நம்மை குற்றம் சாட்டுகிறான். கணவனிடத்திலே மனைவியை குற்றம் சாட்ட முடியாது, மனைவியிடத்திலே கணவனை குற்றம் சாட்ட முடியாது அவன் செய்து விடுகிறான். சபையிலே அவன் செய்து விடுகிறான். சபையிலே இதற்காக நிறைய ஏஜென்ட்டுகளை வைத்திருக்கிறான். டு அக்யூஸ் பீப்புள், குற்றம் சாட்டுகிற வேலையை செய்ய முடியாது.
நாம் இந்த 3 காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். He is a deceiver, he is a destroyer, he is an accuser. சாத்தான் 3 வேலைகளை செய்கிறான். நாம் அவனுடைய தந்திரங்களை அறிந்திருக்கிறோமா? அவன் என்ன வேலையெல்லாம் செய்கிறான் என்று நாம் அறிந்திருந்தால் அதற்கு தகுந்தவாறு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், முதல் மனிதனை வஞ்சித்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதற்கு முன்பாகவே அவன் வஞ்சிக்கிற வேலையை ஆரம்பித்து விட்டான். எங்கே? பரலோகத்திலே யாரெல்லாம் டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறார்கள் என்பதை அவன் பார்த்து, டிஸ்சாட்டிஸ்ஃபைடு ஏஞ்சல்ஸ், எந்த தூதர்களுக்கெல்லாம் ஒரு திருப்தி இல்லை, தேவன் தன்னை வைத்த இடத்திலே திருப்தி இல்லை என்று பார்த்து அவர்களிடத்திலே ஒரு பொய்யை சொல்லி 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 அவரை ஏமாற்றி 1/3 தூதர்களை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளும்படிக்கு அவன் காரணமாகிவிட்டான். He deceived the angels, good angels. அவன் அங்கேயே அந்த வேலையை ஆரம்பித்து விட்டான். தூதர்களை ஏமாற்றினான், வஞ்சித்து விட்டான். அதற்கு பிறகு இங்கே முதல் தேவன் உண்டாக்கின மனிதனும் மனுஷியும் அவர்களை பார்த்து அங்கே வஞ்சிக்க முடியாது வருகிறான். சர்ப்பம் என்கிற உருவத்திலே வருகிறான். அவன் எப்படி வஞ்சிக்கிறான்? தேவன் சொன்னதை அப்படியே மாற்றி அவன் வஞ்சிக்க மாட்டான். இப்ப இதுதான் தேவன் சொன்னார் என்றால் இப்படி அவன் சொல்ல மாட்டான். இதுதான் தேவன் சொன்னார் என்றால் இப்படி லைட்டா மாற்றி விடுவான். அதான் அவனுடைய தந்திரம். இப்படி இல்லை, லைட்டா இப்படி. தேவன் இதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறான். சந்தேகத்தை எழுப்பி தேவன் மேல் உள்ள ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறான். தேவன் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சந்தேகத்தை கொடுக்குறான். நீ நல்லா இருக்கணும்னு அவங்க பெற்றோர் நினைக்கிறது இல்லை, நீ கெட்டு போகணும், நீ நாசமா போகணும் தான் நினைக்கிறாங்க. அது உண்மை என்று நம்புகிறார்கள். ஆகவே தான் பார்த்த மாத்திரத்தில் ஒரு பெண்ணோடு கூட ஓடுகிறான், ஒரு பெண் பையனோடு கூட ஓடுகிறான். ஏன்னா அப்பா அம்மா என்னை ஏமாற்றுகிறார்கள். என்னுடைய பெஸ்ட்ல எங்க அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னுடைய நல்ல வாழ்க்கையில் எங்க அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லை என்று நம்ப வைத்து விடுகிறான். ஆகவே விட்டு விட்டு ஓடுகிறார்கள் வேறு யாரையோ நம்பி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு கனி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனா இங்க என்ன சொல்றான்? சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா என்று ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறான். இப்ப என்ன சொல்கிறான்? நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல மாறுவாய், தேவனை போல மாறுவாய். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய நோக்கம் என்ன? மனிதனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியுமே உண்டாக்குவோமாக. எல்லா விதத்திலும் அவர் தேவனை போல மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதே சாத்தான் இங்கே சொல்லுகிறான். ஆனால் வேறு ஒரு ஸ்பிரிட்ல நீ தேவனை போல ஆகலாம், உன் கண்கள் திறக்கப்படும் இந்த கனியை புசிக்கும் நாளிலே. 5ஆம் வசனம், இதை புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். ஒரு ஆசையை காண்பித்து விட்டாங்க. ஸோ டெவில் deceived Eve through attraction, which is not real. கவர்ச்சியானதை காண்பித்து வஞ்சிக்கிறான். இன்றைக்கும் நாம் கவர்ச்சியானதை எல்லாம் பார்த்து உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. ஒரு சகோதரன் இருக்கிறார், சகோதரனுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் என்று சொன்ன உடனே ஒரு கவர்ச்சிகரமான திட்டம். ஸோ பணத்தை போடுறாரு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுறாரு. எல்லா பணத்தையும் போடலை. அவர் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு வந்த பணம், கொஞ்சம் பணத்தை போடுறாரு. மாதம் மாதம் அந்த ரிட்டர்ன் அப்படியே ஒழுங்காக கொடுக்குறான். எதுக்காக? அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாக்க வேண்டும் என்று 1 வருஷம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். 1 வருஷம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அதிகமான பணத்தை கேட்குறாங்க. இப்போ தனக்கு இருந்து எல்லா சேவிங்ஸையும் போட்டு விட்டார். எல்லா சேவிங்ஸும் போட்டு விட்டார். பல லட்சம் ஆல் அப்ஸ்காண்டட். இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவருக்கு வாழ்வதற்கு பணம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு.
அட்ராக்ஷன், கவர்ச்சிகரமான காரியங்கள். ஏன்னா மனிதனுடைய ஆசை இருக்குது, அதை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. பண ஆசை எல்லாருக்குள்ளும் அது இருக்கிறது. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல தான் ஏவாளை பார்த்து ஒரு அட்ராக்ஷன், கவர்ச்சிகரமான ஒன்று. அது எதன் மூலமாக கூட வரலாம். மனிதன் மூலமாக இருக்கலாம், ஒரு மனுஷியாக இருக்கலாம், ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், உலகம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். அதே அட்ராக்ஷனை இயேசுவிடத்திலேயும் போய் அவன் வஞ்சிக்க பார்த்தான். இயேசுக்கு என்ன காண்பித்தான்? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் காண்பிக்கிறான், மகிமையெல்லாம் காண்பிக்கிறான். இதெல்லாம் உனக்கு தருவேன். ஜீசஸ் வாஸ் நாட் டிசீவ்ட். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார். ஆனால் அன்றைக்கு இந்த ஏவாள் இடத்திலே சாத்தான் முழு உண்மையும் சொன்னானா? நீ இந்த கனியை புசித்த பிறகு நீ இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்படுவாய். அதற்கு பிறகு உடைய கணவன் நெற்றி வேறு நிலத்தில் சொட்டதான், பாடுபட்டு தான் நீங்கள் ஆகாரம் புசிக்க வேண்டும். நீ பிரசவிக்கும் பொழுது அதிகமான வேதனை அடைந்துதான் பிள்ளை பிரசவிப்பாய். உனக்கு மட்டுமல்ல, உனக்கு பின் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருக்கும் இது நடக்கும். உன்னுடைய முதல் மகன் கொலைகாரனாய் மாறுவான். இந்த இரண்டாவது மகன் கொலை செய்யப்படுவான். நல்ல பிரைம் ஏஜ்ல கொலை செய்யப்படுவான். கொலைகாரனுடைய அம்மா என்ற பெயர் உனக்கு வரும். இதெல்லாம் சொன்னானா? இதெல்லாம் சொல்லியிருந்தா அந்த பழத்தை சாப்பிட்டுருப்பாங்க, இடத்த விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஐயோ, இவ்வளவு தொந்தரவு எதுக்கு, இவ்வளவு தொல்லை எதுக்கு? கொலைகாரனுடைய தாய் என்ற பேர் எனக்கு வேண்டாம். ரெண்டு மகன் கொலைகாரனா மகன் போறானா? எண்ணி பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் சாத்தான் அந்த பின் விளைவுகள் எல்லாம் சொல்லவில்லை. எப்பொழுதுமே பாதி உண்மையை மட்டும்தான் சொல்லுவான் சாத்தான். He will tell half truth. ஏன்னா மீதி half truth சொன்னான்னா நம்ம அப்பவே நம்ம எதிர்த்து விடுவோம். நாம் உஷாராயிருவோம், ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் நாம் மாறிவிடுவோம். அப்படி இல்லை. Satan always tells little bit of truth which is appealing. நமக்கு கவர்ச்சியா இருக்கக்கூடிய சிறு உண்மையை மட்டும் சொல்லுவான். நீ நன்மை தீமை அறிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு தேவன் உனக்கு தேவையில்லை. யூ கேன் பிகம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் காட். தேவனை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். ஆகவே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார். பவுல் சொல்லுகிறார் நிருபங்களிலே, முதல் வஞ்சிக்கப்பட்டது ஏவாள். ஏனென்றால் அன்றைக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட். தேவன் நமக்கு கணவனை கொடுத்திருக்கிறார், அவரோடு கன்சல்ட் பண்ணிவிட்டு நாம் இந்த காரியங்கள் எல்லாம் பேசலாம் என்று நினைத்திருந்தால் அது நடந்திருக்காது. லேக் ஆஃப் ஃபெலோஷிப் வித் ஹஸ்பண்ட், லேக் ஆஃப் சப்மிஷன் டு தி அத்தாரிட்டி காட் ஹஸ் given. தேவன் கொடுத்த அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க மனமில்லை. இண்டிபெண்டா நான் போய் பேசுவேன், இண்டிபெண்டா ஒரு டீல் செய்வேன், இண்டிபெண்டா ஒரு காரியத்தை செஞ்சிருவேன். ஆல்வேஸ் அ டேஞ்சர். சாத்தானுடைய தந்திரம். அதற்கு ஸ்திரீகள் இடம் கொடுக்கக்கூடாது. எதுனாலும் நீங்க கணவனை கன்சல்ட் பண்ணுங்க. கணவன் அதில் எக்ஸ்பர்ட்டா இல்லாட்டி கூட பரவாயில்ல, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக கணவனை கன்சல்ட் பண்ணுங்க. பிள்ளைகள் பெற்றோரை கன்சல்ட் பண்ணுங்க, அல்லது சபையில் உள்ள தேவபக்தியில் சகோதரர்களை கன்சல்ட் பண்ணுங்க, ஆலோசியுங்கள். இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன், என்ன செய்யறது? அவங்க தங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை வைத்து உங்களை சொல்லலாம். இது வேண்டாம், இது இட் லுக்ஸ் டிஃப்ரெண்ட், இது வித்தியாசமாக தெரியுது, இதில் நீங்கள் தயவுசெய்து இதுக்கு போகாதீங்க, உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆலோசனை சொல்லுவார்கள். ஆனால் ஷி வாஸ் டேக்கிங் இண்டிபெண்டன்ட் டெசிஷன். எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் அதுக்கு தான் ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். பல சபையினுடைய காரியங்களிலே தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கும். ஐ டோன்ட் டேக் இண்டிபெண்டன்ட்லி. நமக்கு தான் எல்லாமே தெரியுமே, அனுபவம் சொல்லி நான் எடுக்க மாட்டேன். சகோதரருக்கு விட்டார்களையோ அல்லது பரிசுத்தமாகலையோ அல்லது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கையோ அந்த காரியங்களை கேட்பேன். இந்த மாதிரி செய்யலான்னு இருக்கோம், உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்கள், வித்தியாசமான ஆலோசனைகள்லாம் சொல்லுங்கள். நான் பார்க்காத பகுதிகளை அவர்கள் பார்க்க முடியும். அதே போல மற்ற சகோதரர்களும்
தங்களுக்கென்று ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கேட்பார்கள். இந்த காரியத்தில் உங்களை கன்சல்ட் பண்ண விரும்புகிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாட் யூ திங்க். ஏன்னா அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. எப்பொழுதுமே அதில் ஒரு பாதுகாப்பு, ஆலோசனை இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு ஜெயம் இருக்கும். ஆகவே புதிய ஏற்பாட்டிலையும் இப்படி வஞ்சிக்கப்பட்ட அநேகர் உண்டு. விசேஷமாய் அந்த தகப்பனிடத்திலே உன் சொத்து எல்லாம் நீ கேள். அட்ராக்ஷன். சாத்தான் ஆலோசனை சொல்லுகிறான், அப்பா இவ்வளோ சொத்து வச்சிருக்கிறாரே, அது சும்மா தானே இருக்கு, ஏன் நீ அதை எடுத்து ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது? கேளு, சொத்துல பாதியை கூடன்னு கேளு. ஹோட்டல்லாம் காமிக்கணும், அட்ராக்டிவ் ஹோட்டல்ஸ், எங்கெல்லாம் நீ போய் சாப்பிடலாம், ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் டான்ஸ் பார்ட்டி, ஃபுட், அட்ராக்டிவ் ஃபுட், எங்கெல்லாம் நீ ஸ்டே பண்ணலாம், எவ்வளோ இடங்களை நீ பார்க்கலாம். அவ்வளோதான் சொல்கிறான் கெட்ட குமாரன். அந்த அட்ராக்ஷன் மட்டும் பார்த்துட்டு இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. டெய்லி பிளான் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த அட்ராக்ஷன்ஸை பிளான் பண்ணி மனக்கோட்டை கட்டி கொண்டே இருக்கான். சே, இந்த வீட்டில் சிறைச்சாலைய மாதிரி இருக்கே, இந்த வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே அப்பா அம்மா கொட்டையே நம்ம வாழ வேண்டியிருக்கே, வெளியே போனால் எவ்வளவு ஜாலியாக இருக்கலாம். ஆசை. ஆனால் சாத்தான் அதை மட்டும்தான் சொன்னான். சாத்தான் அடுத்த பாட்டை காமிச்சானா, பணம் குறைய 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 நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொருவராய் போய்விடுவார்கள். அதுக்கப்புறம் உனக்கு வேலையே கிடைக்காது. தெருவா நீ அலைவாய், பிச்சைக்காரனை போல அலைவாய். கடைசியில் பண்ணி மேய்க்கிற வேலை தான் உனக்கு கிடைக்கும். எவ்வளோ மோசமான வேலை பாருங்க. ஆடு மேய்க்கிற வேலைலாம் பரவாயில்ல, இன்னைக்கு மாடு மேய்க்கிற வேலை கூட கொஞ்சம் பரவாயில்ல. பன்றி மேய்க்கிற வேலை, இந்த பன்றி தின்கிற தவிடை கூட நீ சாப்பிட முடியாத நிலைமை உனக்கு வரும். அழுக்கு ட்ரெஸ்ஸு, துவைக்க இடம் இல்லை, நாற்றம் அடிக்கக்கூடிய வாழ்க்கை. இதெல்லாம் அன்றைக்கு சாத்தான் சொல்லியிருந்தால் அப்பாட்ட போய் கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டான். ஆகவே சாத்தான் எப்பொழுதும் பாதி உண்மையை மட்டும்தான் சொல்லுவான், பாதியை மட்டும்தான் காண்பிப்பான். அதில் விளைவில் அவன் காண்பிக்கவே மாட்டான். இந்த கட்டகுமாரன் உட்காந்து இந்த பண்ணியை நினைச்சிருந்தானா, ஓ இப்படிலாம் விளைவுகள் இருக்கா, வேணாம்ப்பா நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம், அப்பா வீட்டிலேயே தான் நமக்கு சந்தோஷம், சமாதானம், திருப்தி, பாதுகாப்பு, இங்கே எவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, இதை கொண்டு வரான் அவன் கொண்டு வரான், ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு வரான் கொண்டு வரான், இவ்வளோ இருக்காங்க, இங்கே இருக்கலாமே. உன்னுடைய முடிவே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த வஞ்சிக்கிறவன் சாத்தான் இப்படியாக வஞ்சித்து விட்டான். வாழ்க்கை எவ்வளவு பாதாளம் போவது போல என்னுடைய வாழ்க்கையிலே அவன் போய்விட்டான். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஆனாலும் இந்த பன்றி தின்னக்கூடிய தவிடு கூட கிடைக்காமல் இந்த பசியில் இருக்கும் பொழுது அவன் ஒரு தீர்மானம் செய்கிறான், நான் எழுந்து இந்த அப்பா வீட்டுக்கு நான் போவேன். தெரியும் அப்பா வீட்டுக்கு போனா என்னடா இன்னைக்கு ஜோரா போனேன், இவ்வளோ பணத்தை எடுத்துட்டு இப்போ என்ன போட ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு, இப்படி திரும்பி வரேன், பிச்சைக்காரனை போற வரேன், இந்த வேலைக்காரெல்லாம் பேசுவார்கள். அதெல்லாம் மனசுக்கு ஞாபகம் வருகிறது. அப்பா உள்ளே திட்டுவார்கள், அண்ணன் வரிஞ்சு கட்டி அவன் திட்டுவான், பரவாயில்ல எல்லாம் நான் வாங்கிக்கிறேன், எவ்வளோ அவமானம் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு என்னை நிந்தித்தாலும் பரவாயில்லை, இட் இஸ் வர்த் கோயிங் பேக் டு ஃபாதர்ஸ் ஹவுஸ். அப்பா வீட்டுக்கு போவது தகும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான். அந்த நிந்தியெல்லாம் பார்க்கும்போது இவன் படுற கஷ்டத்துக்கு அது ஈக்குவலே கிடையாது, அது ஒன்றுமே இல்லை. அவன் திரும்பி போகிறான், அப்பா வீட்டுக்கு போகிறான். ஆனால் சாத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னான், இல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் சாத்தான் தருகிறான், அதனுடைய முழு உண்மை என்ன இல்லை. அது ஒரு காலம் சாத்தான் மூலமாக வரக்கூடிய எந்த தாட்ஸையும் என்கரேஜ் பண்ணவே வேண்டாம், என்டர்டெயின் பண்ணவே வேண்டாம். ஆண்டவரே வேண்டாம், அப்பாலை போ சாத்தானே ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் சிலுவையை போவதை தடுப்பது யாருடைய ஆலோசனை? சாத்தானுடைய ஆலோசனை. அது பேதுருவிலிருந்து வந்தாலும் கூட ஆண்டவரது அடையாளம் கண்டுகொண்டு அப்பாலை போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றபடி நீ சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாய். நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மனுஷனுக்கு ஏற்றபடி நாம் சிந்திக்கிறோமா அல்லது தேவனுக்கு ஏற்றபடி நாம் சிந்திக்கிறோமா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை மாம்ச சிந்தை, அது மரணத்தை தான் விளைவிக்கிறது. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வருகிறது, ஆவிக்கிற வாழ்க்கையில் பலவீனத்தை கொண்டு வருகிறது. 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்,
சிலர் பலவீனம் உள்ளவர்களும், சிலர் வியாதி உள்ளவர்களும், சிலர் மரித்தும் போனதுண்டே. ஏனென்றால் அது ஆவிக்குரிய சிந்தை இல்லாதபடி மாம்சத்துக்குரிய சிந்தனை. ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்படி நம்முடைய உள்ளத்திலே எழும்பிக் கொண்டே இருக்கும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதனால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுதுவது எல்லாம் மேட்டினையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதுமே நமக்குள்ளே இந்த மாம்சத்தில் எழும்பக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்குது என்றால், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எண்ணங்கள். தேவனுக்கு விரோதமாய் மட்டுமல்ல, மேட்டிமையான எண்ணங்களுமாய் எழும்புகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அது எப்பொழுதும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 4ஆம் வசனத்தை சொல்கிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அந்த நாட்களிலே ஒன்று விவசாய வேலை செய்வாங்க, ஆடு மேய்ப்பாங்க, இல்லாவிட்டால் மிலிட்டரியில் வேலை செய்வாங்க, நாட்டை பாதுகாப்பதற்கு போர் சேவகர்கள். ஆகவே தான் இந்த உதாரணத்தை எல்லாம் போட்டு சொல்லுகிறார். மல்யுத்தம் என்று சொல்லுகிறார், விதைக்கிறதை குறித்து சொல்லுகிறார். கொரிந்தியரிலே நான் வாசிக்கிறோம். இங்கே என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், ஒரு போராயுதங்கள், வார்ஃபேர். இந்த எதிரியோடு கூட அவங்க போய் யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யுத்த வீரர்களையும் சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. அவன் கையை தூக்கிடுவான், சரண்டர், ஃபுல் சரண்டர். இந்தியாவுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வருகிறது என்றால், அதில் எந்த நாடு தோற்கிறதோ அந்த சோல்ஜர்ஸ் கொலை செய்யப்படாதபடிக்கு இப்பொழுது உக்ரைன் ரஷ்யா நடந்துகிட்டே இருக்கு. நிறைய நேரங்களில் ரஷ்யக்காரங்க கையை தூக்கிட்டாங்க, எங்களை கொன்றாதீங்க, எங்களை நாங்கள் சரண்டர் பண்ணிடுறோம். இப்போ இவங்க அவங்கள பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதான் அந்த உக்ரைன் நாட்டுக்கு கீழ்ப்படுகிற சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த மக்கள். எந்த ஆளாக இருந்தாலும் இவங்க சொல்கிறதான் கேட்கணும். போய் இவங்களை ரூமில் அடைச்சி வச்சு உங்கள் நாட்டை பற்றி சொல்லு, உங்கள் நாட்டில் எங்கே யுத்த தளவாடங்களை உண்டாக்குறாங்க, எல்லா ரகசியத்தையும் அவங்க எடுத்துக்கொள்வார்கள். என்ன கேட்டாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்பொழுது அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள். அதுபோல் நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும், ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பிடிக்கப்பட்ட எண்ணமாக இருக்கணும் ஒவ்வொரு எண்ணமும். எந்த எண்ணமும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் வெளியே போயிடக்கூடாது. ஆண்டவரே, இப்படி ஒரு எண்ணம் வருது ஆண்டவரே, எழுத்து கேட்கணும்னு வருது ஆண்டவரே, இது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியக்கூடிய எண்ணமா? இல்லை, நான் அதை என்டர்டெயின் பண்ண மாட்டேன். இவங்களை எழுத்து பேசணும், இவங்களை குற்றம் சாட்டணும், இந்த நேரத்தில் இதை போய் இப்படி பேசணும் என்ற எண்ணங்கள் வருகிறது. இதை போய் வாங்கணும் என்ற எண்ணம். ஆண்டவரே, எந்த எண்ணத்தையும் நான் சிறைப்பிடித்து அது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதா என்பதை நான் சோதித்து பார்க்கட்டும். அது இந்த வசனத்துடைய அர்த்தம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்திகளாக இருக்கிறோம். We put it in prison. அதான் பாதுகாப்பு. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சிறை. அந்த சிறையில் அந்த எண்ணங்கள் எல்லாம் போட்டுறோம். அந்த சிறைக்குள்ள யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அந்த எண்ணங்கள்லாம் உள்ள இருக்கு. அதான் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். கிறிஸ்து கீழ்ப்படியாத எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். அவை சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த கெட்ட குமாரனை அப்பாவுடைய அன்புல விட்டு பிரிச்சுட்டான். பணத்தை காண்பித்து அட்ராக்ஷன். எப்படி ஏவாளுக்கு அந்த கனியை காண்பித்தானோ அட்ராக்ஷன், இன்னைக்கு இந்த கெட்ட குமாரனுக்கு அட்ராக்ஷனை காண்பித்து எப்படி எல்லாம் இந்த உலகத்தை நீ அனுபவிக்கலாம், ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும், யூ கேன் என்ஜாய் த வேர்ல்ட். நீங்க அப்படி சொல்லுங்க, எத்தனையோ வாலிபர்கள் அழிந்து போகிறார்கள். they go into drugs, they go into alcohol. உலகம்னா அதுதான் என்ஜாய்மெண்ட் என்று சொல்லி போய் விட்டுக்கிறார். அதுபோல இந்த கெட்டகுமார் வஞ்சிக்கப்பட்டான். ஆனால் ஆரம்பத்திலேயே அவனுக்கு தெரிந்திருந்தால், நான் போய் பண்ணி மேய்க்கிற வேலைக்கு தான் போய் முடியும் இந்த ஷேர் வாங்குற வேலை
அப்பாட்ட ஷேர் வாங்குற வேலை எங்கே போய் முடியும்? பண்ணி வைக்கிற முடியும்னு தெரிஞ்சிருந்தா அவன் போயிருப்பான். சாத்தான் எவ்வளவு வஞ்சகன், வஞ்சிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நான் விளைவுகளை நான் அறிந்து கொள்ளட்டும், கான்சிக்வன்சஸ் நான் அறிந்து கொள்ளட்டும். தேவன் தெளிவாக கான்சிக்வன்சஸ் சொல்லுகிறவராக இருக்கிறார். தேவன் முழு உண்மையை சொல்லுகிறவர். தேவன் பாதி உண்மையை சொல்லி ஏமாற்றுகிறவரே அல்ல. உதாரணமாக உபாகமம் 28ஆம் அதிகாரம்  நீங்கள் நேரம் கிடைக்கும் போதே வீட்டில் வாசித்து பாருங்கள். அதிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நன்மையெல்லாம் உண்டாகும். 11ஆம் வசனத்திலே, ஆணையிட்ட தேசத்திலே உன் கற்பத்தின் கனியிலும், உபாகம் 28:11, உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை கர்த்தர் உனக்கு திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது எல்லாம் நீங்கள் விட்டு விலகினால் என்ன நடக்கும் என்பதையும் தெளிவாக சொல்லுகிறார். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும் என்று கீழே உள்ள காரியங்களாம் ஆண்டவர் சொல்லுகிறார். உதாரணமாக 28ஆம் வசனம், ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். மழை பெய்யாது, தலைக்கு மேலுள்ள வானமும் வெண்கலமும் உனக்கு கீழே பூமி இரும்புமாய் இருக்கும். கீழே எல்லாம் வாசித்து பாருங்க. எல்லா விளைவுகளும் தேவன் சொல்லுகிறார். அந்நிய தேசத்திலே போய் நீங்கள் அடிமையா இருப்பீர்கள், அது நிறைவேறிச்சு. பாபிலோன்ல போய் 70 ஆண்டுகள் இருந்தார்கள். ஆனா தேவன் ஆதியிலே சொன்னாரா? கண்டிப்பாக சொன்னார். ஆகவே தேவன் சொல்லாதபடி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார், எச்சரிக்காதபடி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ ஒரு துன்மார்க்கனை எச்சரி, என்னவெல்லாம் நடக்கும், அதனுடைய விளைவுகள் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன. அவன் கீழ்ப்படிய மாட்டான், ஆனாலும் நீ சொல். அவன் கேட்க மாட்டான், ஆனாலும் நீ சொல். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகிறோமா, ஒரு காரியத்தை நீ செய்யாவிட்டால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? பிள்ளைகளுக்கு கான்சிக்வன்சஸ் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். நாம் அதிலே அந்த விளைவுகளை சந்திக்காதபடி பொத்தி வளர்க்கக்கூடாது. ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் கண்டிப்பாக வெளியே நிற்கணும். கான்சிக்வன்சஸ், வெளியே நில்லு, அப்பா அங்கே ஹெல்ப் வரமாட்டேன், நீ செய், நில்லு. எதனால லேட்டாக போகணும்னு சொல்லு. அப்பா வர சொன்னா நான் வரேன், வந்து நானும் பார்த்து பேசுகிறேன். ஆனால் கான்சிக்வன்சஸ் சின்ன வயசில் உடனே போய் வரைஞ்சி கட்டிட்டு, எப்படி என் பையனை நீங்கள் வெளியே நிற்கலாம், நான் யார் தெரியுமா, ஸ்கூலு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், டிசியை கொடுங்க, வேற ஸ்கூலில் போய் சேர்க்குறேன் அப்படின்னா அந்த பையன் கான்சிக்வன்சஸ் என்ற காரியத்தை கற்றுக்கொள்வானா? கற்றுக்கொள்ளவே மாட்டான். நாளைக்கு பெரிய காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த கான்சிக்வன்ஸை சந்திக்கும் பொழுது, விளைவுகளை சந்திக்கும் பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான ஒரு முடிவு எடுத்து விடுவான். அப்போ சிறு வயதிலேயே இதை செஞ்சால் இதுதான் பின் விளைவு என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கான்சிக்வன்சஸ் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஆண்டவராகிய தேவன் நமக்கு எல்லா கான்சிக்வன்சஸையும் அவர் சொல்லியிருக்கிறார். சாத்தான் கான்சிக்வன்சஸ் சொல்லவே மாட்டான். இதுலேருந்தே நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போலவே உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். From the truth, சத்தியத்தை விட்டு உங்கள் மனதை கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி என்றால், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். 11ஆம் வசனத்திலே, கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள்,
கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு சாத்தான் கிரியை செய்கிறான். ராங் டாக்டரின்ஸ், தவறான உபதேசங்கள், பொய்யான அற்புதங்கள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாக நடக்கும். பொய்யான அற்புதங்கள். எங்களுடைய சபையில ஒரு குடும்பத்தில் இருந்தார்கள். சபைக்கு மீட்டிங்லாம் வருவாங்க. அவங்க வீட்டுக்கும் ப்ரேயர் வச்சிருக்கிறோம். அவர் நல்ல லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி தான். திடீர்னு சபைக்கு ஒரு நிறுத்தி விட்டார். வழியில பார்த்து, எங்கே பிரதர் இப்போ போகிறீங்கன்னா, நாங்கள் சால்வேஷன் ஆர்மி போகிறோம். ஒரு ஸ்டெப்பு டவுன். சால்வேஷன் ஆர்மி ஆரம்பத்தில் சால்வேஷன் ஆர்மி நல்ல சபையாக தான் இருந்தது. நல்ல ஒரு தேவ மனிதன் தான் அதை ஆரம்பித்தார். வில்லியம் பூத் நல்ல பவர்ஃபுல்லாக ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கு அது செத்த சபையாக மாறிவிட்டது, ஸ்தாபன சபையாக மாறிவிட்டது. அதுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு சில மாதங்கள் கழித்து மீண்டுமே அவரை சந்திக்கிறேன். சால்வேஷன் ஆர்மி தான் போயிட்டு இருக்கீங்களா? இல்லை, இப்போ கேத்தலிக் சர்ச் போயிட்டு இருக்கோம். இவ்வளோ சத்தியத்தை அறிந்தவர்கள் சபைக்கு வந்து கொண்டு இப்போ எங்கே போயிட்டாங்க? கத்தோலிக்க சபைக்கு போயிட்டாங்க. ஏன் பிரதர் அப்படி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், அங்கே ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நைட்டில் அந்த ஒரு நன் வெளியே வருவாங்க. கையை நீட்டுவாங்க. அவங்க கையில் இருந்து ரத்தம் சொட்டும். ஆணி பாய்ந்த இடத்துல இருந்து ரத்தம் சொட்டும். ப்ரே பண்ணிட்டு உள்ள போயிடுவாங்க. ரத்தம் வழி. உண்மையாலுமே பொய்யான அற்புதங்கள். அற்புதங்களை நாடி போய்விட்டார். நிற்கும். நான் ஒரு வேளாங்கண்ணி டூருக்கு போயிருக்கேன். வேளாங்கண்ணி சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காணிக்கைகள் பாக்ஸாக வச்சுருப்பாங்க. தங்க சேஃப்டி பின். ஏன்னா என் பையன் பெண்ணை முழுங்கிட்டான். நாங்கள் மேரிட்ட வேணும், அது வெளியே வந்துருச்சு. அதுக்கு ஞாபகமாக தங்க பின் வாங்கி நாங்கள் கொடுக்குறோம். அப்படி ஏகப்பட்ட தங்க ஆர்டிகல்ஸ் நிறையா இருக்குது. எத்தனையோ முறை உங்களுக்கு காட்சி அளித்ததுலாம் சொல்லுகிறார். ஏனி காட்சி அளித்தது. ஒரு வருஷத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம். உபாகமம் 13ஆம் அதிகாரம். தேவனுடைய வார்த்தை. ஏன் தேவன் இப்படி பொய்யான அற்புதங்களை அனுமதிக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர் அனுமதிக்கிறார் என்றால், நாம் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை பற்றி கொள்வீர்களாக. 3ஆம் வசனம், நீங்கள் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்? உங்களுக்கு கஷ்டங்களையோ வியாதிகளையோ பண கஷ்டங்களை கொடுத்து சோதிப்பதில்லை. மேலே வாசிக்கிறோம். உங்களுக்குள்ளே 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், இந்த தீர்க்கதரிசியாகிலும் இந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காமிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் நீங்க அவனை பின்பற்றி போக வேண்டாம். வீட்டில் வாசிக்கிறோம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்க முடியாத அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும். நாம் இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோம்? இவ்வளோ நாள் இந்த சபைக்கு வந்து ஒரு அற்புதம் நடக்கலையே, இங்கே இவ்வளோ அற்புதம் நடக்குதே, இந்த அற்புதங்களை நாடி போக போகிறீர்களா? அப்பொழுது இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சோதிக்கப்படும் போது உண்மையாலுமே நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? சத்தியத்தை நம்புறீங்களா? அல்லது அற்புதம் அடையாளம்? எப்படி சாத்தான் சுவிசேஷத்தை திருத்தி விட்டான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், அருமையான சுவிசேஷத்தை சட்டை திருத்தி விட்டான். ஆண்டவரத்தில் வாங்க, உங்களுக்கு சொத்து சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வீடு பங்களா கார். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் எவ்வளோ பேர் பின்னாடி போறாங்க. ஏசு அதையா பிரசங்கிக்க வந்தா? சீஷர்களை பிரசங்கித்தார்களா? அப்போஸ்தலரை பிரசங்கித்தார்களா? ஒருவரோடு பிரசங்கிக்கவில்லை. ஆனாலும்
அதை உறுதியாய் நம்புகிறவர்கள் எத்தனையோ பேர். வேதவசனத்தை எப்படி வேண்டுமானாலும் புரட்டலாம். பிசாசு இயேசுவை வஞ்சிக்கும் பொழுது வேதவசனத்தை காண்பித்து வஞ்சித்தான். அவ ஏவாள் அட்ராக்ஷன், சபை என்று வரும்பொழுது மிராக்கிள்ஸ், ராங் டாக்டரின், ஸ்லைட்டா திருத்தி இருக்கக்கூடிய உபதேசங்கள். மத்தேயு 4 இயேசுவை பார்த்து வஞ்சிக்கும் பொழுது வேதவசனத்தையே சொல்லி வஞ்சிக்கிறான். இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே, தேவதூதர்கள் உங்களை பாதங்களை தாங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, புதிங்க. ஆனால் ஆண்டவர் இப்படியும் எழுதியிருக்கிறதே, மத்தேயு 4 அதிகாரம், இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொல்லி தான் அந்த சாத்தானை ஜெயித்தார். ஆகவே நாம் எந்த அளவுக்கு நாம் வேத வசனத்தில் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆழமாய் வேரூன்றி நாம் சத்தியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளாவிட்டால் எளிதாய் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும், சத்தியங்களை அறிந்திருக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியாவிட்டால் சகோதரர் ஜாக் அவர்கள் சொல்வார்கள், if you don't read God's word, study God's word, you deserve to be deceived. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நன்றாய் கற்றுக்கொள்ள இல்லை என்றால் வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள், வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். ஆகவேதான் வேதத்திலே நமக்கு ஒரு கிரிப் வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது, எதற்காக சொல்லுகிறது, கேள்வி கேட்டு வாசிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், அதில் கற்று தேர வேண்டும். இயேசு அப்படித்தான் கற்று தேர்ந்தார். ஆகவே தான் பிசாசு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்கும் மாற்றாக ஒரு வசனத்தை சொல்லி அவன் மேற்கொண்டார், ஜெயித்தார். இப்படி எழுதியிருக்கிறது, எப்படி எழுதியிருக்கிறது என்று. சில சமயத்துல சில பேர் சில கேள்விகளை கேட்பாங்க. என்ற ஒருத்தர் கேட்டார், அகலமான பாதையை ஏன் ஆண்டு உண்டாக்குனார், ஏன் அதுல நிறைய பேரை போக சொல்றார், அவங்க ஏன் நரகத்தை அனுப்புறாரு, ஒரே ஒரு வழியை மட்டும் வச்சிருக்கலாமே, குறுகலான வழியை மட்டும் வச்சிருக்கலாமே, அவர் தேவன் அல்லவா? பல கேள்விகளை கேட்டு உங்களை குழப்பலாம். இந்த விளையாட்டுக்கே நான் வர்றேன்னு சொல்லி, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஏன்னா அப்படி ஒண்ணு மேல ஒண்ணு கேள்வி கேட்டு கேட்டு கேட்டுட்டு சாத்தானுடைய தந்திரம். ஆதியா 3ஆம் அதிகாரத்துல சாத்தான் தானே கொஸ்டின் கேட்டான், சகல கனிகளை புசிக்க வேண்டாம் என்று சாத்தான் தேவன் சொன்னாரா? இந்த விளையாட்டுக்கே வர்றேன்னு அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பிரச்சனையே இருந்திருக்காரு. ஆனா அதை போய் இன்வால்வ் ஆகுறாங்க, பேசுறாங்க. ஆக தேவனுடைய வார்த்தையிலே நாம் உறுதியாய் இருக்கவன் இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று நாம் சொல்ல வேண்டும். உபாகமம் 29:29 அநேக காரியங்கள் தேவன் நமக்கு மறைத்திருக்கிறார், நமக்கு என்ன என்று தெரியாது. உபாகமம் 29:29 மறைவானவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். மறைவானவைகள் கர்த்தருடையவைகள். ஆமாம் பிரதர், எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன், நிறைய காரியங்கள் எனக்கு மறைவா இருக்கு, ஆனா அதெல்லாம் கர்த்தருடையவைகள். அதை நான் நோண்டி பார்க்க விரும்பல, அதுல போய் எனக்கு இஷ்டம். எனக்கு எத்தனையோ வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களையே கீழ்ப்படுவதற்கு நான் போராடிட்டு இருக்கேன். அதுக்கே இன்னும் எவ்வளோ நாட்கள் தேவை, எவ்வளோ கிருபை தேவை, எவ்வளோ விசுவாசம் தேவை. அதற்கே எனக்கு நேரம் பத்தாது. நான் இதுலெல்லாம் நான் போய் நோண்டி பார்க்க விரும்பல. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அநேகர் வஞ்சிக்கப்பட்டு விட்னஸ்லி என்ற ஒரு குரூப்ல சேர்ந்துட்டாங்க. அதுல நிறைய மூப்பொருளும் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. எங்களுடைய சபையிலிருந்து அநேகர் போயிருக்காங்க. ஆனா போனவங்க விட்னஸ்லி சத்தியத்தை பார்த்து போல இங்க அதிருப்தி அடைஞ்சு போனாங்க. இங்க அதிருப்தியா இருக்கவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குது. அவங்களுடைய பிரதான டாக்டர் என்னன்னா, ஃபாதர் தான் சன், சன்னு தான் ஃபாதர், நோ ட்ரினிட்டி. அப்ப ஏசு எப்படி சொல்லணும், என் சித்தத்தின்படி நான் செய்ய வராமல் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்து எப்படி சொல்ல முடியும்? இது போன்ற அவருடைய தவறான டாக்டர்ஸ் நிறைய இருக்கு. அது இன்னொன்று என்னன்னா, ஒன்ஸ் சேவ்ட் எவர் சேவ்ட். ஒரு தடவை ரசிக்கப்பட்டீங்கன்னா நீ எவ்வளவு வேணா பாவம் செஞ்சுக்க, பரவத்து போயிடுவேன். அட்ராக்டிவா இருக்குல்ல? இந்த சத்தியத்துக்கு ப்ரூஃப் இருக்கு. இந்த சத்தியத்துக்கு ப்ரூஃப்னா, சத்தியத்துக்கு ப்ரூஃப் இல்லை, இதுபடி வாழ்ந்து எப்படி பாவத்தை எளிதா எடுத்தார்கள். ஒரு சகோதரர் அவர் சபையில நடத்திட்டு இருக்கிறார்,
ஆனா ரகசிய பாவத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த துணிச்சல் எப்படி வந்தது? ஒன்ஸ் சேவ்ட் எவர் சேவ்ட். நம்மள தேவன் தள்ள மாட்டார். இந்த பாவத்துக்கெல்லாம் சேர்ந்து அவர் மன்னிச்சிட்டார்ல, ஆனால் செஞ்சுக்குவோம். ஏன் அதை உடனும்? சில ஆஃபர் தான் கொடுக்கும்போது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்க நினைக்கிறோம்ல, அது மாதிரி கல்வாரில் வந்து ஆஃபர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்குவோம். யார் மேக்ஸிமம் யூஸ் பண்றா? வஞ்சனை. இவர் நடத்துகிற சபை எப்படி இருக்கும்? இன்னைக்கு சகோதரர் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். மூப்பொருளுக்கு இந்த தவறான உபதேசத்தை கொடுத்து சபையில் எச்சரிக்கை கொடுங்கள். ஏன்னா இப்போ அவங்க திருப்பியும் வாட்ஸ்அப்பில் அவங்க மெசேஜஸை அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய உபதேசத்தை. எத்தனையோ நல்ல கிறிஸ்தவ நிறுவனங்கள், மூடி பைபிள் இன்ஸ்டியூட் போன்ற எத்தனையோ கிறிஸ்தவ நிறுவனங்கள் இவங்க கல்ட் குரூப் என்று தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார்கள். அப்படி எழுதக்கூடிய ஒவ்வொரு குரூப் மேலேயும் இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. பணம் நிறைய வச்சுருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் 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 அவங்கள செலவழிக்க வச்சு அவங்கள பேங்க்ரப்ட் ஆக்குறது. இப்படியே ஒவ்வொரு ப்ரெஸ்ஸு பப்ளிகேஷன் புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிறுவனம்லாம் மூடிட்டாங்க. கோர்ட்டுக்கு காசு கொடுக்க முடியாமல் மூடிட்டாங்க. ஆனால் கடைசியாக ஒரு 2 நிறுவனத்துக்கு மேலே கோர்ட்டுக்கு போனப்ப அவங்க ஜெயிச்சிட்டாங்க. கல்ட் குரூப். ஆனால் அதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கண்கள் சாத்தானுடைய கண்களை கூடாக்கி விட்டாங்க. அதை நான் வாசிக்கிறோம். கண்கள் கூடாக்கப்பட்டது, பார்க்க முடியல, சத்தியத்தை பார்க்க முடியவில்லை, தவறான சத்தியத்தை அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூதாஸ் வரைத்து பரலோகத்தில் இருக்கிறான். ஏன்னா ஒன் சேவ்டு இல்லை, இயேசு அவனை சீசனை அழைச்ச உடனே அவன் சேவ்டு. அவரு ஆண்டவரை காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, துரோகின்னு இயேசுவே சொல்றாரு. ஆனாலும் பரவாயில்ல, அவன் பரலோகத்தில் தான் இருக்கான். இப்போ யூதாஸே பரலோகத்துக்கு போயிட்டான்னா நம்மளாம் போகாமல் இருப்போமா? எப்படி பாருங்கள் தந்திரம், சாத்தானுடைய தந்திரம். ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எந்த ஒரு தவறான உபதேசத்துக்கும் ஆண்டவரே நான் போயிடக்கூடாது. போய் பேச ஆரம்பிச்சு உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வெளிநாட்டில் கொஞ்ச நாள் இருந்தோம். அங்கே நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், அது ரோட்டில் நடந்துட்டு இருப்போம். அப்போ வருவாங்க, எங்களை வந்து பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஜெகோவா விட்னஸ் பத்திரிக்கை வச்சுருப்பாங்க கையில். ஜெகோவா விட்னஸ்னு போட்டிருக்காது, அவங்களுக்கு தெரியும். அதை போட்டால் நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அதில் வந்து வாட்ச் டவர் ஜெபகோபுரம் என்று போடப்பட்டிருக்கும். கேர்ஃபுல்லாக நம்ம யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பேசவே பேசாதீங்க. அவங்க நல்ல ட்ரைனிங் கொடுத்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணணும், ஒருத்தர் எப்படி விழ வைக்கணும்ன்ட்டு அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உபதேசம் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு பைபிள் வச்சுருப்பாங்க. உலகம் முழுசும் அதான் வாசிப்பாங்க. இந்த விட்னஸ் லீக் குரூப்பும் அப்படி தான். அவங்களுக்குன்னு ஒரு பைபிள் வச்சுருக்காங்க. அந்த பைபிள் பேர் ரெக்கவரி பைபிள். அதில் எல்லா தவறான உபதேசங்கள் எல்லாம் அதில் திணிக்கப்பட்டிருக்கிறது. அநேக சகோதரர்கள் அதில் போய்விட்டார்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ஜெகோவா விட்னஸ் இது போன்ற எத்தனையோ குழுக்கள். ஆண்டவரே, எங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. நாங்கள் உங்கள் கண்கள் குருடாக்கி விட வேண்டாம் என்று நாம் ஆண்டவரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே ஃபர்ஸ்ட், டெவில் இஸ் அ டிசீவர், அவன் நம்மை வஞ்சிக்கிறவன். இரண்டாவது, டெவில் இஸ் அ டிஸ்ட்ராயர், அவன் கெடுக்கிறவன் அல்லது அழிக்கிறவன். டிசீவர் என்று சொன்னால் சாத்தான் பொய்யும் சொல்லுவான். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், பாதி உண்மையை சொல்லுவான் என்று பொய்யும் சொல்லுவான். என்னால் யோவான் 8:44 வாசிக்கிறோம். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யை நம்பவே கூடாது. அதற்கு மாறாக இயேசு எப்படி இருக்கிறார் என்றால், பிசாசு வஞ்சிக்கிறவனா இருந்தால் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு சத்தியமானவர். அவரை நாம் அறிய நாம் சத்தியத்திலே வளருகிறோம். ஆண்டவரே இவர்களை சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். சத்தியத்தை அறிய நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பொய்யை அறிய நாம் அசுத்தமாக்கப்படுகிறோம். நம்முடைய மனசாட்சி மழுங்கி விடுகிறது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் ஏதோ ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது எத்தனையோ படைகளை குறித்து வாசிக்கிறோம். வேறொரு படை பெத்தரோன் வழியாய் போயிற்று, வேறொரு படை வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய செபோயிமின் வழியாய் பள்ளத்தாக்கு எதிரான எல்லை வழியாய் போயிட்டுலாம் பார்க்கிறோம். 19ஆம் வசனம்,
யுத்தங்களை பற்றி சொன்ன பிறகு வரக்கூடிய வசனம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொள்ளன் அகப்படவில்லை. இஸ்ரவேலர் யாவரும் போதும். இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொள்ளன் அகப்படவில்லை. அதுல கொள்ளனுக்கு எம்பசிஸ் கொடுத்து வாசிக்கிறோம். ஆனால் இன்னொரு வார்த்தைக்கு எம்பசிஸ் கொடுத்தால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொள்ளன் கூட அகப்படவில்லை. கொள்ளன் என்ன? அந்த வார் கருவிகள், யுத்த தளவாடங்களை ஷார்ப் பண்ணி கொடுக்கிறவன். பட்டயங்கள், ஈட்டிகள், ஒரு இரும்பு ராடை கொண்டு போய் கொடுத்தா ஒரு பட்டயம் செஞ்சு கொடுப்பான். பட்டயத்தினால ஷார்ப்பா இருக்கும், ஈட்டி ஷார்ப்பா இருக்கும். எந்த டூல்ஸுமே இஸ்ரேல் வச்சிருக்கக்கூடிய டூல்ஸை யாரும் ஷார்ப் பண்ணி கொடுக்க கூடாது. அது முன்ன கத்தியாயிரணும், மொக்கையாயிரணும், பிளண்ட் ஆயிரணும் என்பதிலே அவர் எங்க ஒர்க் பண்றாங்க பாருங்க. இஸ்ரேல் தேசத்துல யார்கிட்டையும் வந்து ஷார்ப்பான டூல்ஸே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிளான். அதுக்கு இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய கொல்லனல் என்ன பண்ணுங்க, அவனுக்கு ஏதாவது சம்திங் கொடுத்து வெளியே கொண்டு போயிருங்க. ஃபாரின் ஜாப், அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான், ரொம்ப சந்தோஷம், அங்கேருந்து வீட்டுக்கு பண்ணலாம் அனுப்புறான். ஆனால் அது என்ன? யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். இப்போ யாருமே வந்து தேடி போறாங்க பட்டயத்தை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி கொடுப்பான்னு, கொல்லனே கிடைக்கல. இருக்கக்கூடிய கொள்ளரெல்லாம் யாருன்னா அவங்க ஆட்கள், பெலிஸ்தர். அவங்க 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தங்களுடைய கோடரிகளையும் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதுக்கு பெலிஸ்தரத்துக்கு தான் போக வேண்டியிருந்தது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க ஒரு பட்டயத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க, ஒரு வாரம் கழிச்சு வாப்பான்னு சொல்லிடுவார். அந்த ஒரு வாரத்துல இந்த பட்டயத்தை தீட்டாம அதை கடப்பாறையா மாத்தி கொடுத்துருவாரு. என்ன சார் நான் பட்டயெல்லாம் கொடுத்து, இல்லப்பா இது தோட்ட வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கும், அதுக்கு தான் இது வந்து கரெக்டாக சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அதை கொடுத்து அனுப்புவான். இப்படி இருக்கக்கூடிய எல்லா யுத்த தளவாடங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டான். இப்போ எங்க வீட்டுல ஈட்டி இருந்துச்சு எங்கப்பா அப்படின்னா அது மண்வெட்டியா இருக்கு. இன்னொரு வில்லு இருந்துச்சு எங்க, அது கடப்பாறையா இருக்கு. எல்லாம் மாறி போயிடுச்சு. சாத்தானோடு போராடுவதற்கு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆயுதங்களாக மாற்றி விடுகிறான். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். பட்டயம் எதற்கு? ஈட்டி எதற்கு? எதிரியோடு போராட ஜெயிப்பதற்கு. அதான் தேவனுடைய சித்தம், எதிரிகளை கொள்வதற்கு. இன்றைக்கு நாம் சாத்தானோடு கூட போராடி ஜெயிப்பதற்காக தேவன் நமக்கு யுத்த தளவாடங்களை கொடுத்திருக்கிறார். சத்தியம் என்னும் அரைக்கச்சை, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம், நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அந்த மிலிட்டரியில போட்டிருக்கக்கூடிய ஷூ பார்த்தா எந்த டெரைன்ல வேணா நடக்கலாமா. பயங்கரமான பனியா இருந்தாலும் சரி, முள்ளா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, பாறைகளா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு ஷூ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஷூ. அப்படிப்பட்ட ஷூ. எப்படிப்பட்ட காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், பாடானாலும் பாடி செல்வோம் பரமன் நாட்டின் இருக்கே. எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அதற்குரிய ஆயத்தம், சமாதானம், இப்படி எல்லாம் யுத்த தளவாடங்களை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நம்ம இதெல்லாம் எப்படி மாத்திட்டோம்? விவசாய நிலத்துல போய் பணம் சம்பாதிக்கிறதுக்குரிய கடப்பாறையாகவும் மண்வெட்டிகளாகவும் முக்கூறுள் ஆயுதங்களாகவும் மாற்றிவிட்டோம். அது யார் செய்யறா? சாத்தானுடைய பெலிஸ்தர்னா சாத்தானுடைய படை. அவன் செய்து விட்டான், ரைட்டா திருப்பிட்டான். நீ ஜெபம்லாம் எதுக்கு? ஆண்டவரே பணம் தாரும், எங்க பையனுக்கு நல்ல அமெரிக்காவில் பொண்ணு தாரும், அல்லது பொண்ணுக்கு அமெரிக்காவில் பையனை தாரும். ஆண்டவரே எனக்கு இந்த பிளாட் பண்ணணும், விசுவாசம் ஆகணும் ஆண்டவரே, நாங்க உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ராஜாவுடைய பிள்ளைகள். எதுக்காக ஜெபம் என்கிற ஆயுதத்தை எதுக்காக பயன்படுத்துறாங்க? சம்பாதிப்பதற்காக பயன்படுத்துறாங்க. போப்பா விவசாயம் செஞ்சு சம்பாதி, எங்களோட வந்து போராடுவதை நிறுத்து. எங்களோடு கூட போராடுவதற்கு உனக்கு பலன் இல்லாமல், ஆயுதங்கள் இல்லாமல் உன்னை மாற்றி விடுகிறோம். இன்னைக்கு சாத்தானோட அதே தந்திரம் தான். சத்திய மௌனத்துல இல்ல, வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. ஏன்னா அது ஒரு ஆயுதம், ஆவியின் பட்டயம். வேத வசனம் ஆவியின் பட்டயம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆவியின் பட்டமாக இதனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வார்த்தை இருக்கா நம்முடைய பிள்ளைகளிடத்துல? நம்மிடத்துல வார்த்தை இருக்கா? சத்தியம் இருக்கா? இல்ல. ப்ராஸ்பரிட்டி எல்லாம் மாத்திட்டான். நம்முடைய மனசாட்சி கூர்மையான மனசாட்சியா இருந்தா அதை பிளண்ட் ஆக்கி விட்டுறான். அதை கூர்படுத்துவதற்கு சத்தியம் இல்லை. அப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்க வேண்டாம்.
மனசாட்சி மழுங்கி விட்டது. ஏன்னா தேவனுடைய சமூகத்துல நாம் திறனற்றவர்களாய் மாறும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்திலே மதிப்பே இல்லாதவர்களாய், மதிப்பை கெடுத்தவர்களாய் மாறும்படியாக தேவன் அப்படி செய்கிறான். நம் ஆயுதங்கள் எப்படி நாம் வைத்திருக்கிறோம் பிரியமானவர்களே? ஆகவேதான் சாத்தான் பேதுருவையும் வஞ்சித்து, நான் காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றுவேன், சாவில் கூட பின்பற்றுன்னு சொன்ன பேதுரு இப்ப அந்த வேலை காரியத்துல போய் ஆண்டவராக இயேசு மறுதலித்து விட்டான். சாத்தானுடைய வேலை என்றால் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிவிட்டார், சேவல் கூவருக்கு முன்பே நீ மறுதலிப்ப. அதுக்கு முன்பு என்ன சொன்னா, உன்னை சுலகிலே போட்டு புடைக்க முடியாத சாத்தான் இடத்திலே அனுமதி கேட்டுக்கொண்டான். சுலகில புடைக்கிறான் என்ன, இருக்கக்கூடிய எல்லா வார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உடைச்சிறதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிட்டான். அப்ப முதோ அடிக்கிறான், ஹெல்மெட்ல அடிக்கிறான் சாத்தான். ஹெல்மெட் பிரேக் ஆயிடுது, கிராக் ஆகி உடைஞ்சிருது. ரட்சிப்புன்ற நிச்சயம் போயிடுச்சு. ஆண்டவரே நான் ரட்சிப்பை இழந்துட்டேன். நீதி என்ன மார்க்கவசம், அதை அடிக்கிறான். ஆண்டவரே நான் நீதிமான் கிடையாது, இப்படத்துல ஒரு தகுதி கிடையாது, நான் மீண்டுமாய் மீன் பிடிக்க போய் விடுகிறேன், அப்போஸ்தலனா இருக்க தகுதி இல்லை, இழந்துட்டேன். என்னப்பா சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது யார்? அதுக்கு தான் தேவன் ஒன்று அழைத்தார். சமாதானத்துக்கு உரிய சுவிசேஷன் பாதரிச்சை இழந்துட்டேன், பூட்டெல்லாம் பிஞ்சு போச்சு, அதுக்கு நான் ரெடியா இல்லை. இப்ப ட்ரூத் எங்க, சத்தியம் எங்க? பெல்ட்டும் பிஞ்சு போச்சு. மிலிட்டரியில பாத்தீங்கன்னா பெல்ட் போட்டிருப்பாங்க. நான் என்சிசில இருந்தேன். என்சிசில இருந்து எனக்கு ஒரு என்சிசி மாஸ்டர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரம் அப்படி இருப்பார். அவருக்கு எங்க பசங்கள்லாம் வச்ச பேர் ஜீவன். ஏன் அப்படின்னா அவர் பிலீவர். அவருடைய என்சிசி ஆஃபீஸர் ரூம்ல இது மாதிரி டேபிள், பெருசா டேபிள் நிறைய வச்சிருப்பார். அதுல நூல் ஸ்ப்ரிங் கட்டியிருப்பார். கட்டிட்டு அது கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னைக்கு வந்த நல்ல கிறிஸ்தவ பத்திரிகைகள் எல்லாம் வச்சிருப்பார். அப்ப அந்த பிரேக்ல இன்டர்வல் டைம்லாம் வந்து பசங்க அதை பரட்டி வாசிப்பாங்க. அவருடைய பாரம் பாருங்க, சாட்சியா இருந்தார். அதெல்லாம் பத்திரிகைலாம் வச்சிருப்பார். அதனால அவர் பேர் ஜீவன், ஜீவன் சொல்லுவார். அவர் பேர் ஜீவன் ஆயிடுச்சு. பயங்கரமா இருப்பார் எல்லாம். அப்ப யாராவது வந்து பெல்ட்டில் இந்த பாலிஷ்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, இந்த பிராசோ பிடிச்சி இப்படி இழுப்பார், எல்லாம் உழுவ போயிடுவாங்க. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். என்சிசி மாஸ்டர், என்சிசியில் இருந்திருப்பார். அப்போ இந்த பெல்ட்டை நல்லா டைட்டாக கட்டணும். டைட்டாக கட்டாட்டி என்ன ஆகும், மார்ச் பாஸ் போது ட்ரௌசர் வந்து கீழே போயிடும். பிடிச்சி பிடிச்சி இழுப்போம். சில ஸ்கிட்ல எல்லாம் டான்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்க டான்ஸ் இருக்கும். அதில் பயங்கர காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கி இந்த பிள்ளைங்களுக்கு மாட்டி விடுப்பாங்க. அது டான்ஸ் ஆடிப்போ ஒன்று கீழே விழுந்துரும். பாவம், அந்த பிள்ளை பண்ண தப்பே கிடையாது. எவ்வளோ எம்பாரஸ்மெண்ட் பெரிய க்ரௌடில். அப்புறம் பிடிச்சி எழுத்து ஆடும், திருப்பி கொண்டுகிட்டே இருக்கும். ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம டான்ஸ் எப்படி இருக்கு? நம்முடைய சத்தியம் எப்படி இருக்கு? சத்தியத்தை நம்ம டைட்டாக கட்டியிருக்கிறோமா? கரெக்டான சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோமா? அல்லது அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி லூஸ் ஆக்கிட்டோமா? சத்தியம் மறைக்கச்சு. பேதுரு எல்லாத்தையும் எழுந்துட்டார். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாத்தையும் எழுந்துருவ, ஆனா ஒன்னே ஒன்ன நீ எழுந்துடாம நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அதான் விசுவாசம் என்னும் கேடயம். விசுவாசம் என்னும் கேடயம். இப்ப ஹெல்மெட் பிரேக் ஆயிடுச்சு, கிராக் ஆயிடுச்சு. இந்த நீதி என்னும் மார்க்கவசம் கிராக் ஆயிடுச்சு. ஆனா தலையில ஒரு அம்பு வருது, விசுவாசம் கேடயம் வச்சு பார்த்துக்கலாம். அந்த தலை பாதுகாக்கப்பட்டுருச்சு. இங்க ஒரு அம்பு வருது, இங்க வச்சு பாதுகாத்துக்கலாம். இடுப்பு கிட்ட வருது, அங்க வச்சு பாதுகாத்துக்கலாம். காது கிட்ட வருது, அங்க வச்சு பாதுகாக்கலாம். விசுவாசம் எல்லாவற்றுக்கும் உதவி செய்யும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், எதை எழுந்தாலும் பரவாயில்ல, உன் விசுவாசம் எழுந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். அருமையான பிள்ளைகளை, விசுவாசத்துடைய அருமையான சகோதர விசுவாசம் முக்கியத்துவத்தை பாருங்க. இதெல்லாம் ஆர்மர், யுத்த தளவாடங்கள். விசுவாசத்துக்குரிய பேர் என்னன்னா ஆர்மர் ஆஃப் ஆர்மர்ஸ். இந்த தளவாடங்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு தளவாடம் அதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தா போதும், உங்களுக்குள்ள இருந்த இந்த அன்பை நீங்க பாதுகாத்து சொல்லலாம். அன்பு ரொம்ப டெலிகேட்டான காரியம். இந்த அன்பு என்னன்னா, நான் பாதாளத்துல போய் நான் முட்டுனா கூட இயேசு என்னை நேசிக்கிறார். ஸ்டில் காட் லவ்ஸ் மீ. நான் எவ்வளவோ வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன், எவ்வளவோ தோல்வி அடைஞ்சிட்டேன், ஆனாலும் காட் லவ்ஸ் மீ. அதான் அந்த விசுவாசம். அப்படிதான் பேதுரு அந்த போட்ல இருக்கும்போது யோவான் தான் ஆண்டவரை பார்த்தார். ஆண்டவன் சொன்ன உடனே போட்ல வந்தா டைம் ஆகும்னு சொல்லி உடனே குதிச்சு ஓடி வந்து ஆண்டவர் வந்து பிடிச்சிட்டாரு. He still loves me. ஒரே ஒரு காரியம். அப்படிதான் 1 தீமோத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம். அன்பு
எங்க இருக்கு, எப்படி இதனாலே பாதுகாக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான 1 தீமோத்தேயு 1:5 சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அந்த அன்பு எங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது ஆண்டவரை நேசிக்கிறார் அப்படின்றது ஒரு கிளியர் ஹார்ட், குட் கான்ஷியன்ஸ். அதுக்கு மேல விசுவாசம். விசுவாசம், அந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஜெபித்துக் கொண்டார். ஆகவேதான் மீண்டுமாய் பேதுரு வல்லமையான அப்போஸ்தலனாய் மாறினார். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். God bless you. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு காலம் ஆண்டவரே சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே நாம் ஒருவராயிலும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எங்களை நீர் பாதுகாப்பீராக. சத்தியத்திலே கர்த்தாவே எங்களை உறுதியுள்ளவர்களாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.